ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேதுராமனின் பணிவான வணக்கங்கள். ராகவேந்திர குருஸ்தோத்திரத்திலே நாம் இதுவரையிலும் 12 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 13வது ஸ்லோகம். அது அபரோக்ஷீகிருதசீஷக சமுபேட்சித பாவஜக அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திரான்ன வித்யதே. முதலே சொன்ன மாதிரி ராகவேந்திரான்ன வித்யத்தே என்று சொன்னால் அனுகிரகம் செயல் ராகவேந்திரை தவிர வேறு யாருமே, அது நிகரானவர் யாருமே இல்லை என்று பொருள். அவர் ஒருத்தர் தான், அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது இது ப்ரெசன்ட் கன்யூஸ் டென்ஸாக இருக்கிறதுனால முதல்ல வரக்கூடிய வார்த்தை அபரோக்ஷீகிருத சீசக என்று சொல் லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதுமே தரிசித்து கொண்டிருப்பவர் என்று பொருள். பிரகலாதனாக அவதாரம் செய்தபோது நரசிம்மரை சாட்சாத் பிரத்யட்சமாக தரிசனம் செய்யார். பிரகலாதனுக்காகவே அவதாரமானது நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபு சம்ஹாரம் 2வது பட்சம். பிரகலாதனுடைய பக்தியை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டார். அதனுக்கு அப்புறம்தான் ஹிரண்யகசிபு சம்ஹாரம். அதனால் அப்பேற்பட்ட பிரகலாதன் ராகவேந்திரா இருக்கும்போது மீண்டும் பாகலிக ராஜா இருக்கும்போது சாட்சாத் கிருஷ்ணனை தரிசனம் செய்து கொண்டிருந்தவர். வியாசராஜா இருக்கும்போது சாட்சாத் கிருஷ்ணனையும் ராமரையும் தரிசனம் செய்த மகாத்மா. ராகவேந்திரா இருக்கும்போது சாட்சாத் சரஸ்வதி தேவி இவரை சன்னியாசம் சொல்லி சாட்சாத் சரஸ்வதி தேவியை நேரில் வர வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தியானம் செய்யும்போது நரசிம்மர் ராம கிருஷ்ண வேதவியாசரை தரிசனம் செய்தவர். மந்திராலயம் சேர்ந்து மாச்சலம்மா பிரார்த்தனை செய்தவும் மாச்சலம்மாவை தரிசனம் செய்தவர். அவர் இருக்கக்கூடிய பிருந்தாவனை சுற்றி 116 தேவதைகள் சதாசரன் அங்கே சாநித்தியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாமல் ராமகிருஷ்ண நகரே வேதவியாசர் எல்லோருமே பிருந்தாவனத்திலே இருக்கிறார்கள். அதனால் அபரோக்ஷீகிருத சீசக என்று சொன்னால் சதாசர்வகாலம் இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருப்பவர் என்று சொல்லலாம். அப்பேற்பட்டார் அபேஷித பிரதாதாத்தா. பிரதாதா நாம் விரும்புவதையெல்லாம் ஏராளமாக அள்ளி கொடுப்பவரான ராகவேந்திரை தவிர அந்நிய ந வித்யதே, அவரை தவிர வேறு யாருமே இல்லை என்று பொருள். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு சொல்லலாம். முதல்ல 3வது சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீராகவேந்திர சகலப்பிரதாத்தான்னு வந்திருக்கு. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்னு மறுபடியும் ஏன் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லணும் என்று சொன்னால், முதல்லே சொன்ன மாதிரி 3வது ஸ்லோகத்தை சாட்சாத் மூலராமச்சந்திரமூர்த்தியாக பாவித்து கொண்டு வரும்போது இந்த இடத்துல அதே அளவுக்கு ராகவேந்திர சுவாமிகளுக்கும் அந்த சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இந்த இடத்திலே சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு இவர் ராகவேந்திர சுவாமிகளுக்கு அந்த அனுகிரகம் செய்கிறவர்களுக்கு அவருக்கு எப்படி இவ்வளோ அனுகிரகம் செய்கிறதுக்கு என்ன பலன் என்று கேட்டால், நாங்கள் சொல்கிறேன் ஸ்ரீராகவேந்திர ஹரிபாதகஜ நிஷேவனாலத்த சமஸ்த சம்பத். 4வது சொல்லியிருக்காங்க சதாசர்வாலும் பகவானுடைய திருவடியில் தியானம் செய்து கொண்டிருப்பவர். அதனாலே ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்களெல்லாம் நிறைய மலை போல சேமித்து வைத்திருக்கிறார். பிரகலாதனாக இருக்கும்போது சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள், பாகலிகராஜராக இருக்கும்போது சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள், வியாசராஜராக இருக்கக்கூடியவோ சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள், தற்போது ராகவேந்திர அவதாரத்திலே சேர்த்த புண்ணிய பலன்கள், இது எல்லாம் மலை போல் கூந்திருக்கிறது. அதையெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய புண்ணிய பலன்களாக நமக்கு கொடுத்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். இதில் நம்ம என்ன கேட்டாலும் சரி, நமக்கு வீடு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், செல்வம் வேண்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், ஆரோக்கியம் வேண்டும், நல்ல மனைவி மக்கள் அமைய வேண்டும், இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி அத்தனையும் அனுகிரகம் செய்யக்கூடியவர். ஆனால் நம்ம கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா லோயர் லெவலில் தான் கேட்குறோம். ஆனால் அவர் பெரிய மகாத்மா, அவர் பெரிய பண்டிதர், ஞானி, நிறைய கிரந்தங்களை இயற்றியிருக்கார், நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன, மோட்ச சாம்ராஜ்யம் நமக்கு வேண்டும், வீடு பேர் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏன்னா அது கேட்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது கேட்கணும். அவர் அது கொடுக்கறது தான் தயாராக இருக்கார், ஆல்ரெடி கொடுத்துருக்கார். அவருடைய பூர்வாசிரம மனைவி சரஸ்வதிபாய்க்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். வெங்கண்ணா என்பவருக்கு சித்திரதுர்காலே மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். அது கொடுத்தது எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவர் மோட்சத்துக்கு போகிறது. மாணவியில் கனகதாசரோட அடுத்த பிறவியில் அவருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இந்த மோட்சங்கிறது தான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் நம்ம கேட்குறது நான் லோயர் லெவலில் உண்டானதை கேட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நல்ல ஞானம் வேண்டும், சாஸ்திர ஞானம் வேண்டும், வேதங்களை பற்றிய விவரங்கள் நமக்கு ஞானம் வேண்டும். இதெல்லாம் அறிந்து அதன் மூலமாக ஹரிபக்தி செய்ய வேண்டும். இந்த ஹரிபக்தியும் மூலமாக நம்ம மோட்சத்தை அடைய வேண்டும் சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கணும்.
அப்பொழுதுதான் அவருக்கு அது சந்தோஷம். அவருக்கு நம்ம கேட்பதையெல்லாம், ஆனாலும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்துகிறதே இல்லை. நீ எது கேட்டாலும் சரி கொடுக்குறேன், உன்னுடைய லௌகிய தேவைகளெல்லாம் முதல்ல பூர்த்தி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன கேட்குறியோ நீ கேட்டேமோ ஆன்மீகத்துக்கு வா, இறைவனை பஜனை நாமாவளி சொல்லி ஒரு மந்திர ஜபம் செய்து ஸ்தோத்திரங்களை சொல்லி நீ மோட்சத்துக்கு வழியை தேட வேண்டும் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக நம்ம சொல்லுவோம், எண்ணி இது பண்ணுவோம். ஸோ இதனுடைய அதுக்குண்டான சரித்திரம், இது இந்த சம்மந்தப்பட்ட ஒரு சரித்திரத்தை, ஒரு மகானுடைய சரித்திரத்தை இதோடு செய்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெகநாதாசரை பற்றி இதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ராகவேந்திர சுவாமிகள். அவர் வந்து எத்தனையோ இடங்களுக்கு போய் கடைசியில் ராகவேந்திர சுவாமிகிட்ட வந்து அவருக்குடைய ஒரு வழி கிடைத்தது. அதை பற்றி அடுத்த எபிசோடில் நான் உங்களோட சொல்கிறேன். நான் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.